ஸோ இந்த 28 இயர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்டராக வந்து நம்ம டைட்டில் கொடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுப்பீங்க? I will take it as this is my chapter 1 and from here எங்க போறோம்ன்றது தான் என்னோட மைண்ட் செட். ஆல்வேஸ் பீப்புள் கீப் சேயிங் ஒரு வேலையை வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் போயிடுது, இட் ஜஸ்ட் அப்பியர்ஸ் ஒரு ஜாப் மாதிரி. உங்களுக்கு இந்த 28 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது இல்லையா? Every day you have to make yourself life interesting. இப்போ ஒரே வேலை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ன்றத. What is your perception of people today in life? இதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டோம் because we've seen the ups and we've seen the downs. Exactly. What really thought இவங்களோட நான் லைஃப் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், she can be the companion for me? She's little short. Okay. Okay. எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொண்ணுகிட்ட கேட்கலாமா? ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம் வந்து நான் படித்தது ஒரு புக்கில், a fit body, a calm mind and a house full of love. இது மூணும் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரிச்சான பர்சன். பிகாஸ் அது வந்து நம்ம கேட்டு நமக்கு கிடைக்காது, அதுவாக அமையணும் அப்படிம்பாங்க. ஐ ஃபீல் அந்த விதத்தில் இந்த லைன் எனக்கு உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ. ஐ திங்க் ஐ அம் பிளஸ்ட். ஆல் த்ரீ. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஸோ 1996 உங்களோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் 28 years of being in cinema as an actor. இப்போ இருக்க படம் வந்து மிஷன் சாப்டர் 1. ஸோ இந்த 28 இயர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்டராக வந்து நம்ம டைட்டில் கொடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுப்பீங்க? இந்த ஸ்டேஜில் வந்து நிறுத்தி நிதானமாக அதை பண்ணக்கூடிய அளவுக்கு we have gone to that stage. ஸோ அது வந்து இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இந்த சென்ஸ் பிஸ்னஸ் வைஸும் சரி, from where we are and where it has come taken us. So இது எல்லாமே வந்து it helps me to decide more clearly. And ரொம்ப தெளிவா. So I think இப்போ இந்த மிஷன் சாப்டர் 1 I will take it as this is my chapter 1 and from here எங்க போறோம்ன்றது தான் என்னோட மைண்ட் செட். பட் இதோட டைட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவு அப்படின்னு கொடுக்கலாமா? பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறதுனால. ஐயா, தெளிவாக முடிவு எடுக்கிறது நிதானம்னு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். நவ் நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க சாப்டர் 1 இப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு 28 இயர்ஸ் தோணலை அப்படின்னு சொல்லி. பட் ஐ வாஸ் லுக்கிங் அட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பிறந்த ஒருத்தங்க, உங்களோட அப்பா வந்து ஹிஸ் டன் சோ மெனி ஃபிலிம்ஸ், உங்கள் சிஸ்டர்ஸ் வந்து நடிக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப ஒரு யங் ஏஜில் ஆரம்பித்து இவ்வளோ வருஷம் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணி இவ்வளோ டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சம்வேர் வந்து இப்போ என்ன ட்ரைவ், we've seen it all, எல்லா பெரிய பெரிய ஆட்களோட நம்ம ஒர்க் பண்ணியாச்சு, சினிமாலேயே இருக்கும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைச்சாச்சுன்னும் போது ஆல்வேஸ் பீப்புள் கீப் சேயிங் ஒரு வேலையை வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மோட்டிவேஷன் போயிடுது, இட் ஜஸ்ட் அப்பியர்ஸ் ஒரு ஜாப் மாதிரி. காலைல எழுந்துக்கிறோம், அதுக்கப்புறம் போய் வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் நைட் வந்து தூங்குறோம். உங்களுக்கு இந்த 28 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது இல்லையா? இல்லை, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த திரைத்துறையில் அப்படின்னா, சினிமாவில் வந்து அந்த ஒரு விஷயம் நமக்கு தோணவே தோணாது. பிகாஸ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் டு டூ அண்ட் இன்னும் நான் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு நிறைவாயிடுச்சு, நிறைய டேரக்டர்ஸ் பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு முன்னாடி எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வி ஹவ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அப்படின்றது தான் எப்போதும் என்னோட தாட். நீங்கள் படிச்சிங்க நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில்? நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போய் கோர்ஸ் பண்ணேன், ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணேன். தட் இஸ் டு நோ வாட் பிஹைண்ட் த கேமரா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் தென் யூ கேன் நோ பி அ பெட்டர் ஆக்டர்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் தட் ஹெல்ப் மீ ஆக்சுவலி, நிறைய இடத்துல இட் ஹெல்ப் மீ. எவ்ரி டே யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் லைஃப் இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஒரே வேலை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்றத விட அதை நம்ம மைண்ட் செட்டை மாற்றி அதை நம்ம வந்து இன்னும் எப்படி வேறு மாதிரி சந்தோஷமாக நம்ம பண்ணலாம், இன்னும் நம்ம எக்ஸைட்டிங்காக எப்படி ஆக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா ஐ திங்க் எவ்ரிடே ஹவெவர் லாங் இட் கோஸ் அது வந்து நமக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். And that's how I take it. ஸோ இந்த மைண்ட் செட் மாற்றுறதை பற்றி தான் நான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபிட்னஸும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும், பட் தே மைட் பி டேஸ் வென் ஐயோ இன்னைக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுமா, பேசாமல் பெட்டில் ஜாலியாக படுத்துட்டு இருக்கலாமேன்னு, பிகாஸ் வி ஹியூமன்ஸ் எண்ட் ஆஃப் த டே. வெரி ட்ரூ. அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு வந்து போக மூடு இல்லை, தோணலை அப்படின்னு சொன்னால் ஹவு டு யூ புஷ் யுவர் செல்ஃப்? எனக்கு ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி திங்க் பண்ணதில்லை. ஏர்லி மார்னிங், லேட் நெவர். அதுதான் எனக்கு அது என்னென்னா அந்த ட்ரைவ் எனக்கு அந்த ஏர்லி டேஸில் இருந்ததில்ல. வேர் ஐ வாஸ் சிட்டிங் ஆல் அலோன் அட் ஹோம், நோ ஒர்க். 1.5 வருஷம், 2 years, 2.5 years, என்ன அருண் படம் வரலையா? நாம் ஆக்சுவலாக வந்து
எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ணல. தட் இஸ் மை ப்ளஸ். இது வரைக்கும் நான் ஏன் இந்த ட்ராவல் ஆச்சுன்னா, ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு படம் பண்ணேன். அதுவும் இல்லாமல் கச்சமுச்சான்னு நான் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தால் அந்த டைமில் என்ன மெச்சூரிட்டி லெவல் இருந்தோ அதில் வந்து செலக்ட் பண்ணி தான் நான் பண்ணேன். ஸோ என்னோடய கவுண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து எப்போ இட் ஹெல்ப் மீ நவ் பிகாஸ் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகலை, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணல. ஸோ இன்னும் ஐ ஹாவ் ஸோ மெனி மோர் கேரக்டர்ஸ் டு டூ. ஸோ இன்னும் அந்த ட்ரைவ் இருக்குது. இன்னும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணணும். there's a lot of stuff and do it. I think இப்போ இங்கே அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்காங்க அண்ட் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு படம் சைன் பண்ணாங்கன்னா ஹில் பி ரியலி அதுக்கு என்ன பண்ணலாம், போய் இதுக்கு முன்னாடி கெட்டப் அவங்களே போட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதுதான் ஒரு ஆக்டருக்கான I feel because I have a living inspiration எனக்கு முன்னாடி and அவர் how serious he takes, how dedicated he is and அதெல்லாம் வந்து என்ன அறியாமல் எனக்குள்ள அதெல்லாம் because within the family I got in that. But இதுக்கெல்லாம் மேலே நான் சொன்ன மாதிரி the push which my early days gave me, so I'll never feel content on because there's so much more, world has so much to give, நிறைய to explore. So அது நம்ம வந்து அந்த if you have that open mindset to explore things and lot of things are there, so not alone this, so அதுவே வந்து ஒரு டிரைவா இருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப்ல. எக்ஸலென்ட். எனக்கு நீங்க பேசும்போது ஐ ஃபீல் லைக் யூ ஹேவ் திஸ் பிளாக் ஹார்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சைலண்டா அந்த பிளாக் ஹார்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்தில் வந்து டைம்லி சக்ஸஸ் ஒன்று கொடுக்கும். தட் சார்ட் ஆஃப் எனர்ஜி யூ ஹேவ். உங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, உங்கள் மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நீங்கள் அடுத்து என்ன மாதிரி படம் பண்ணுவீங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் தட் எனர்ஜி. டு யூ பிலீவ் தட்? Do you agree with me? Will you agree with me? I don't know, but I think it's the mindset and அந்த ஒரு பாசிட்டிவ் ஆராலேயே நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ஐ ஃபீல் தட் ஜென்ரலி நான் வந்து ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் அலோன். You also not seen much. உங்க படம் முழுது மட்டும்தான் வெளில உங்களை பார்க்க ஃபேமிலியோட இருப்பேன் எல்லாம் இருக்குல்ல. அந்த ஒரு சடனாக நான் வந்து ஐ ஜஸ்ட் டேக் an off and I drive down to my beach house. Okay. And beachல ஒரு cup of coffee, I take my dog along, sit down. So that's when நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்ம பண்ணுற விஷயங்கள் இது கரெக்டாக தப்பா, நம்ம டிசிஷன் மேக்கிங் நிறைய நான் தனியாக இருக்கும் போது தான் ஐ டிசைட் a lot of things. ஈவன் ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பிகாஸ் இட்ஸ் ஐ ஹேவ் அ ஹியூஜ் ஃபேமிலி. இது ரைட்டு, இது தப்பு, இது பண்ணலாமா வேணாமா. பட் ஃபைனல் டெசிஷன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு நம்ம ஃபேமிலியில் பிடிச்சிருக்குன்னா ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் தே நியூ தட் நான் ரைட் ட்ராக்ல இருக்கேன்னு சொல்லிட்டு தே டோன்ட் சே நோ, தே டோன்ட் புஷ் ஆர் இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு சொல்லலை. தே நோ தட் he will take a decision. See எப்போதுமே வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் ஐ திங்க் ரைட்டோ தப்போ அது நம்ம எடுத்தோன்ற ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். அண்ட் வி அக்செப்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ தான் நம்ம எடுத்துக்கணும். வி ஷுட் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் டூயிங் எனி ஆக்ட். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அண்ட் அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும், இல்லை அதை நம்ம வந்து இது பண்ண பார்க்கணும். ஐ திங்க் தட்ஸ் வென் யூ பில்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பர்சன். ஸோ எனக்கு வந்து அந்த டைம் ஐ கெட் அலோன் இல்லை, அது வந்து ஐ ரியலி that helps me. என்ன பண்ணுவீங்க? Do you write on a journal or do you just keep thinking, talking aloud? என்ன பண்ணுவீங்க? How do you analyze that part? It's just that if I'm just looking at the sea and it just comes in like pictures or whatever. I manifest things. It's all of that. Like இப்போ நம்ம பூஜை ரூமில் போய் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம். பட் I'll just say that everything good has to happen. எல்லாரும் நல்லா இருக்கணும். This is my basic thing. So I don't go and அங்கே வந்து நம்ம சாமிகிட்ட போயிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்ற நான் கேட்கறது இல்லை. Because that's how I think it as that I thank him for the day he has given and that's the everyday prayer. Okay. So but இங்கே நம்ம உட்காரும் போது, இங்கே நம்ம தனிமையில் இருக்கும் போது, that's when you talk to your inner self. And அங்கே I think I've taken a lot of decisions like that. இப்போ உங்களோட ஃபேமிலி அவங்க கொடுக்குற ஒப்பீனியன்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிங்க. இன் ஜென்ரல் சினிமா ஐ ஃபீல் இஸ் அ வெரி இமோஷ்னலாக நம்மளை டர்புலண்ட் ஆக்குற ஒரு மீடியம். பிகாஸ்
திடீர்னு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களை சுற்றி வருவாங்க அண்ட் திஸ் ஆல்வேஸ் அ லாட் ஆஃப் டாக் ஜஸ்ட் டு கீப் யூ ஹாப்பி ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கும் த அதர் சைட் ஆஃப் இட் வேர் அன்சாலிசிட்டடாக நீங்கள் கேட்காத சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும் இந்த படம் ஏன் பண்ணுறீங்க இதை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஐம் டாக்கிங் அவுட் சைட் த ஃபேமிலி ஆல்சோ ரேண்டம் பீப்புள் அண்ட் எனக்கு பிடிக்காத சில டேர்ம்ஸ் வந்து என்னென்னா ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட் பர்சன் இன்னும் வந்து யுவர் டைம் இஸ் டியூ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்மளே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம லைஃப்பில் இருந்தாலுமே வந்து பீப்புள் வில் கம் அண்ட் ப்ரொவோக் இவ்வளோ வருஷம் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கிறதுனால கேட்குறேன் வாட் இஸ் யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் பீப்புள் டுடே இன் லைஃப் அவங்கள எவ்வளோ தூரம் அலோவ் பண்ணுவீங்க அண்ட் ஹவு டு யூ டேக் தேர் ஒப்பீனியன்ஸ் See, I think இதெல்லாம் people may come, people may go in your life. இதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டோம் because we've seen the ups and we've seen the downs. Exactly. So if I keep it within myself, it's a very close circle. படம் ஓடுது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஐயோ நீ இது அது இதுன்னு சொன்னால் கூட ஐ நெவர் டேக் இட் டு மை ஹெட். ஐ நோ தட் இது வந்து ஒரு ஃபேஸ், அப்புறம் திருப்பி அதில் நம்ம ஹை ஆகிட்டு திருப்பி ஐ நோ தட் வேர் இட் கோ அண்ட் இட் டிப். ஸோ அந்த லெவல் ஹெட்டடாக நம்ம போகிறது தான் ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஸோ பர்செப்ஷன் ஆஃப் பீப்புள் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிறவங்க வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நிறைய ஃபேக்கான மக்களை நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி ஒரே லெவலில் ஹாய் பாய் ஐ ஆல்வேஸ் கீப் தட் டிஸ்டன்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சினிமாவை பற்றி பேச மாட்டாங்க. சூப்பர். ஓகே, ஸோ ஐ லைக் தட். ஸோ நானும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நான் கேட்க மாட்டேன். என்ன இது அவங்களா ஏதாவது சொல்லும் போது தட்ஸ் வாட். ஸோ அங்கே ஒப்பீனியனும் நான் கொடுக்க மாட்டேன், அவங்களும் எனக்கு ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் ஆக்சுவலாக நான் பழகிறது உண்டு. ஆனால் அதே மாதிரி என்ன ஓஹோ ஆஹாஹான்னு சொல்கிற ஆட்களும் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் அ டிஸ்டன்ஸ் வித் தெம் ஆஸ் வெல். டிஸ்டன்ஸ் இன் த சென்ஸ் ஐ டூ வெரி பொலைட் அண்ட் நோ எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ். நம்மளா தேவையில்லாமல் இப்போ ஏதோ ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அது அப்படின்னா நம்ம ஆமாம் அது கூட நம்ம தேவையில்லாது. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் லிசனிங். ஐ எம் அ குட் லிசனர். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் லிசனிங். அண்ட் என்னடா இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லு ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ ஃபேமிலியோட நம்ம ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும் போது ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் நான் நினைக்கிறேன். இன்னும் அப்பார்ட் ஃப்ரம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோட ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக நம்ம வந்து அந்த ஒரு பாண்டிங். ஏன்னா ஐ லவ் மை கிட்ஸ், ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை கிட்ஸ். ஸோ இஃப் ஐ கெட் ஃப்ரீ டைம் ஐ டூ தட். ஒய்ஃபோட இது பண்ணுறது பிகாஸ் ஷீ இஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர் ஃபார் மீ. Yeah, I was about to ask that. அதாவது இந்த கன்சிஸ்டென்ட்டா in this journey, she's like a rock. உங்க பக்கத்துல நின்னுட்டு she is. ஏன்னா இப்போ எப்படி எனக்கு அம்மா இருந்தாங்களோ, my mom is a big because நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சனோ அண்ட் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பீரியடில் அம்மா வாஸ் அ பிக் டைம் மோட்டிவேட்டர். அண்ட் இப்போ என் கஷ்டங்களை அவங்கள்ட்ட தான் நான் எப்போதும், ஏன்னா எல்லோரும் புலம்புறது அப்படி தானே. ஸோ I used to talk to her, I used to think, பாதி பாரத்தை அவங்கள்ட்ட தான் இறக்கி வச்சுட்ருப்பேன். ஸோ நவ் திங்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் போது, படங்கள் ஓடும் போது, அண்ட் ஜாய் ஐ சீ இன் ஹர். அண்ட் ஸோ நான் இப்போ கூட நான் டென்ஷனாக அவங்க டென்ஷன் ஆவாங்க, ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு, டோன்ட் வரி, திங்ஸ் வில் பி ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஃபெல்ட் ஆர்த்தி டூரிங் மை ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் யூனோ ஷி வாஸ் ஆல் அலாங். எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? இப்போ we are on the 15 years முடிஞ்சு. 15 years? Yeah, 17 years, 16 years. 16 years. Okay, excellent. 16 years of marriage. And அதுக்கு ஒரு 8 வருஷம் முன்னாடி சினிமாவில் நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்க. Tell me, is companionship making a difference in the sense நீங்கள் வந்து ஸ்டக்காக இருக்கும்போது, லோவாக இருக்கும்போது, how much of value is it adding? No, it did add a huge value. And I was missing out, and on this time I was missing out on really living life. Okay. I was just focused profession. ஏன்னா அது டிஜெக்ஷன் நிறைய விஷயங்கள். அண்ட் நான் இதையே தான் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர டு கெட் மை செல்ஃப் ரெடி, நம்ம என்ன தப்பாச்சு,
அப்புறம் கதை கேட்குறது இது பண்ணுறது இது மட்டுமே ஃபோக்கஸ். ஸோ ஐ வாஸ் அந்த ஃபேமிலி அந்த சின்ன சின்ன ஜாய் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இருந்தேன். ட்ராவல் யூனோ இப்போ ஜஸ்ட் கோ ஃபார் அ டின்னர், ஜஸ்ட் கோ அவுட், ஜஸ்ட் கோ அப்படியே போயிட்டு நம்ம எங்கே ஒன்றுமே பிளானே இல்லாமல் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஐ வாஸ் மிஸ்ஸிங். ஓகே. ஸோ ஆஃப்டர் ஷீ கேம் ஆல் தட் ஸ்டார்டட் இட் கேம் இன் டு மை லைஃப். ஓகே. ஸோ நிறைய சரி இப்போ இவ்வளோ நீங்கள் வந்து டென்ஷன் ஆகுறீங்க, திங்கிங் அபவுட் தட், இஸ் இட் கோன் ஹெல்ப் நோ? நீங்கள் இப்போ இந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்க நாளைக்கு தானே இட் வில் ஹேப்பன் அண்ட் யூ வில் டேக் அ டிசிஷன், லெட்ஸ் டூ திஸ் நவ் கம் அப்படின்வான். ஸோ தட் ஹெல்ப் மீ அ லாட் ஆக்சுவலி. அது எனக்கு தெரியல இந்த ஏர்லி டேஸ். அதாவது இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கும் கூட இட் வாஸ் the other emotions inside you which you had never felt. Which actually I didn't and நிறைய நேரத்தில் நான் சம்டைம்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ் எல்லாம் சம்டைம்ஸ் நான் ஒரு ஜோன்ட் அவுட் மோடில் இருப்பேன். ஷி அண்டர்ஸ்டுட். அண்ட் பட் ஒரு நாளும் ஷி யூஸ் டு அதை வந்து டெலிபரேட்டாக டக்குன்னு சொல்லாமல் சின்ன சின்னதாக ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணும், லெட்ஸ் கோ அவுட் அண்ட் ஷி ஸ்டில். அப்புறம் தான் தென் ஐ ரியலைஸ்ட் வி ஆர் மிஸ்ஸிங் திஸ் பார்ட் ஆஃப் லைஃப் இல்லை. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? ஸோ அப்போ தான் ஷி மேட் மீ திங்க் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ திங்க் நான் செட்டில் ஆகிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. பட் அம்மா வாஸ் பென்ட் அப்பான் இல்லை, யூ டூ திங்ஸ் வில் ஒர்க், அதெல்லாம் தட் இஸ் செகண்டரி, தட்ஸ் ஏ ப்ரொஃபஷன். பட் பர்சனல் லைஃப் இதுன்னு சொல்லிட்டு அம்மா ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு ஆர்த்தி. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணும் ஆர்த்தி தான். So it all just worked. I think it's just written that universe again manifested right for you. So it all but it was just an happened. Arranged marriage. நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணு, what really thought இவங்களோட நான் லைஃப் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், she can be the companion for me? இல்லை எனக்கு ப்ராமிஸாக எனக்கு அந்த டிசிஷன் எஸ் சொன்ன டைமு, பிகாஸ் when I spoke to her I felt so comfortable. Okay. And நிறைய எங்களுக்குள்ள ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. She drives. ஏன்னா அவங்கள பார்க்குறதுக்கும் she is like very very adventurous. She's modern in her views, in her thoughts. Yeah. And so நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹோம்லி, இவங்க எப்படி கரெக்டாக இருக்குமா சினிமா இது ஷி அண்டர்ஸ்டாண்ட் ஆன் ஆல் தட் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சேட்டே எங்களுக்குள்ள, அதுவும் ஃபுல் ஃபேமிலி கொண்டு ஒரு 28 மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் ஒரு டேபிளில் எங்களை உட்கார வச்சுட்டு பேச வைக்கிறாங்க. ஸோ தட் வாஸ் so a lot of icebreakers were there. So I started off saying because she's little short. Okay so எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க, இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு பொண்ணுகிட்ட கேட்கலாமா. அது நேற்று எனக்கு அப்போ தெரியல, சரி முன்ன பின்ன நம்ம அதெல்லாம் பேசியிருந்தா பரவாயில்ல. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்கன்னு ஷி லிஃப்ட் அண்ட் ஷோ. இல்லை ஐ லாஃப்ட், ஐ ஸ்மைல்ட் பிகாஸ் அந்த ரியாக்ஷன் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹர். பட் ஆக்சுவலி தட் வாஸ் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், பெஸ்ட் ஆன்சர் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கன்னு காமிச்சான். ஸோ தட்ஸ் வென் ஒரு ஐஸ் பிரேக்கராக இருந்தது. தென் வி ஸ்போக் அண்ட் லாட் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி தான் இட் ஒர்க். ஸோ ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் ரிட்டன் அண்ட் அம்மா இட் வாஸ் ரைட் டெசிஷன். அண்ட் நவ் திங்ஸ் அது அங்கேருந்து நம்ம கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, தட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் திங் பிகாஸ் பீயிங் இட் லவ், பீயிங் இட் அரேஞ்ச்ட், whatever, you have to take it forward from there. You have to work on it consistently. That's right? Very important. That's very important. And the ரெண்டு பேரும் give and take இருக்கணும். Because at times நான் சொன்னல, sometimes we may off track நம்ம போகிறதுக்கு, ஏன்னா we are all humans. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லவ் பண்ணுறோம். ஸோ அதே சமயத்தில் we love our family. பட் அந்த ப்ரொஃபஷன் சைடு நம்ம ஓவராக நம்ம வந்து அப்படி போகும்போது there should be someone saying, hey listen, there is one track here, come, you spend the time with the kids. So sometimes you go that way. So beginning எல்லாம் அப்படி இருந்தது. ஸோ அப்புறமா எல்லாம் வந்தோடனே then I started, இது என்ன ஆக்சுவலி ஹெல்ப் மீ. நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஓகே, பட் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்,
you get into all these action sequences, நீங்களே பாடி டபுள்லாம் இல்லாமல் பண்ணுவீங்க. I can see the result of that right now. And skydiving பற்றியும் சொன்னீங்க. How many jumps so far? 70? 78 jumps. 78. ஃபேமிலி இருக்கு, வைஃப் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது மைண்டில் அந்த தாட் உங்களுக்கு வருமா? இல்லை will she come and tell you? நீங்கள் you're just crossing the line, you have me அப்படின்றது? இல்லை, she is one person actually. She told me you do it ன்னு சொன்னது அவங்க தான். என்னன்னா நான் சொன்னேன் can I do it அப்படி இல்லை shall I do it ன்னா do it, it will be really nice அப்படின்னாங்க. Okay. And that's how she is. But அம்மா பயங்கர, of course anybody will இல்ல, அப்பா எல்லாருமே கொஞ்சம் இது. Yeah, of course, because now I see we do it in a very safe zone. We do it in a USPA, United States Parachute Association affiliated zonesல தான் நான் பண்ணுவேன், drop zonesல தான். So அங்க வந்து everything has been still there is a chance of risk, right? Yeah, there is 100%. So உங்க மைண்ட்ல before the jump, the 10 seconds before you jump, yeah, what will you think? Everything should be correct, like whatever I do right now. ஏன்னா இப்போ பேராஷூட் ஓப்பன் ஆகணும், அது ஓப்பன் ஆகலைன்னா அடுத்தது there's an automatic parachute opener which has a small chute inside. அது வந்து கரெக்டாக அந்த 3000 ஃபீட்டுக்கு கீழே போனால் it will open. It will know, it will manufactureல தெரிஞ்சிடும், it will open. If that doesn't open, yeah, காலி. ஸோ இது எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமு this has to be a safe jump அப்படின்றது தான் I jump out. பட் இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த 21,000 22,000 ஃபீட் மேலே போய் அவங்க அந்த டோரை திறப்பாங்க. we have to look down and look at the pilot and say I'll go jump here, because கீழே எதுக்கு பார்க்குறோன்னா there shouldn't be clouds. இருக்கக்கூடாது, cloudsக்குள்ளே ஜம்ப் பண்ணக்கூடாது. ஜென்ரலி you should see the earth, கீழே பார்க்க விசிபிளாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அங்கே அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க, you have to just jump. So you will be free flying for nearly 1 minute and minute and a half. Oh my God. And then it's going to be a shoot. You open your parachute and then you glide. So that is ultimate. என்ன thrill அதுல உங்களுக்கு? The adrenal rush ஒன்று, and ரெண்டாவது அந்த வியூ இருக்குல்ல, அந்த bird's eye view, and when you're flying, you're the king of the world ன்ற மாதிரியே இருக்கும். You are the king அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அங்கே அந்த இடத்துல ஒரு பில்ட் ஆகும் பாருங்க. அந்த ஆஃப்டர் ஃபினிஷிங் அ ஜம்ப் ஐ ஃபீல் அ நியூ பர்சன். என்ன வேணாலும் பண்ணிடலாம் லைஃப்ல, இதை பார்த்துட்டோன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபீல். இப்போ எனக்கு ஹைட்ஸ் சுத்தமாக எனக்கு இது இல்லை. தட் ஹெல்ப் மீ டியூரிங் மை ஸ்டன்ஸ். ஒரு சின்ன பேரபெட் வால் இருக்கும், இட் வில் பி லைக் அரௌண்ட் 40 feet. ஐ ஸ்டாண்ட் த பேலன்ஸ் அப்படியே நிற்பேன். பிகாஸ் இந்த பயம் இருக்கும் போது தான் நம்ம இந்த ஜர்க்கு, அது தடுமாற்றம் இருக்கும்ல, அந்த தடுமாற்றம் வாழ்க்கையிலே இருக்காது உங்களுக்கு. இட் வில் டேக் யூ அந்த ஒரு ஃபீல். எனக்கு இதெல்லாம் ஆல் திஸ் ஸ்போர்ட் தானே நினைப்பாங்க. பட் இட் ஆட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு நினைக்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள அது ஒரு வேறு விஷயமா, அது பைக் ரைடர்ஸாக இருக்கட்டும், ட்ராவலர்ஸாக இருக்கட்டும். See, all this is actually building resilience. Very true. Yeah. So அது வந்து it builds a lot of things in us. நம்மள அறியாம நிறைய விஷயங்கள் it just keeps getting in. So அந்த விதத்துல தான் this all help me. Okay, ஒரு காமன் மேனுக்கு பயம் கொடுக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு பயம் கொடுக்காம இருக்கு. பட் உங்களுக்கு பயம் கொடுக்கிற விஷயம்னா என்ன? What is your fear about life or anything? Fear is yeah, of course it's losing someone. Your loved one. Your loved ones. That is at ஒரு ஸ்டேஜுக்கு மேலே you realize, and that's the only fear which I have, because I have a lot of pets, and when I lose a pet, oh, tell me about it. It's soul crushing. It's so அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபேமிலி, அந்த ஒரு பாண்ட், that's what life is all about. That's the only but fear. You can't accept that illa. That's the only fear I have, just losing our loved ones. Besides that, பயம்னு நம்ம வந்து அதான் எல்லாத்தையுமே நம்ம we should just அது ஆட்டோமேட்டிக்காக I think maybe I have built that way through the years. So when you are genuine and உங்களோட உண்மையாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன்.
there's no fear of failure anymore உங்களுக்கு because you can handle it. I can handle it. Yeah, so அது எனக்கு ஒரு பெரிய இதுவா இப்போ தெரியாது எனக்கு because of course I've seen, I know I can bounce back. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரே விஷயமே தவிர மற்றபடி ஐம் டூயிங் மை ஒர்க், ஐம் நாட் தப்பாக எதுவும் பண்ணலை அப்படின்னும் போது அந்த பயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசும்போது ஃபிட்னஸ் பற்றி பேசலைன்னா எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து கிராட்டிஃபைங்காக இருக்காதுன்றதுனால ஐ வாண்ட் டு அட்ரஸ் தட் பார்ட் ஆல்சோ. ஸோ உங்களோட கரண்ட் ஃபிட்னஸ் ரெஜிம் என்ன? ஐ நோ யூர் ஹேவிங் அ இன்ஜுரி, யூர் ரிகவரிங் ஃப்ரம் இட், பட் பிஃபோர் தட் இப்போ பாலா சரோட ஒர்க் பண்ணுற படத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா, ஆர் இஸ் தேர் அ சர்டன் ஃபிசிக் யூர் லுக்கிங் அவுட் ஃபார்? இல்லை, ஜென்ரலாகவே வந்து ஒவ்வொரு படத்துக்கு மெயின்டைன் ஒவ்வொரு ஃபிட்னஸ் லெவல் மெயின்டைன் பண்ணுவேன். ஒரு சிலதுக்கு பல்க் அப், ஒரு சிலதுக்கு லீன். ஸோ யூ நோ ஹவு இட் இஸ். ஸோ டயட் சார்ட்ஸ் மாறும், நம்மளோட எல்லாமே மாறும். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னோட லைஃப் கெரியரில் லாஸ்ட் 11 months I was not supposed to work out. 11 months? Yeah. That's a year. Yeah, almost. ஸோ பாலா சார் படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் திங் he said that அருண், நீங்கள் உடம்பை நல்லா லூஸ் பண்ணிவிடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபிட் யூ. ஜிம் பர்சனாக நீங்கள் தெரியக்கூடாது, வேண்டாம் அப்படின்னாரு. சரி சார், நோ ப்ராப்ளம். ஸோ ஐ வாண்ட் தட் பாடி லாங்குவேஜ், தி லூஸ் திங் அப்படின்னாரு. Okay, so it was very, very difficult for me to do. I can imagine. But நான் ஒரு நாள் கூட போயிட்டு அந்த ஜிம்மத்து வெயிட்டை நம்ம அந்த மெட்டலை தொடலைன்னா எனக்கு வந்து அது ஏதோ ஒரு பெரிய இதாக இருக்கும். Very depressing. Yeah. But okay, it's a challenge, and I know that what அவர் என்ன மைண்ட் செட்டில் அதை சொல்லியிருக்காருன்னு தெரியும், because the character demanded that. Okay. And so I did that. நான் போல ஜஸ்ட் சும்மா வாக்கிங் பண்ணி அப்படியே பார்க்கறது, சும்மா வெயிட்டே இல்லாமல் சும்மா அப்படி இது பண்ணுறது, ஏதாவது ஒன்று சும்மா அப்படி பார்ப்பேன். பட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஐ திங்க் இன்னொரு another 10 days, 1 week to 10 days படம் முடியுது. So I'm just waiting. Yeah, see, அதான் being you also into fitness, you know that. So once you know about your metabolism and உங்களோட அந்த மசில் மெமரி இருக்கிற வரைக்கும் நம்ம லைட்டாக அப்படி டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி it will start to work, it will pump off. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து he needed that very ஒரு நார்மல் guy who doesn't work hard, who has a loose fitness அந்த மாதிரி. ஸோ அதனால் ஐ எம் மெயின்டைனிங் திஸ். அடுத்த படத்துக்கு டக்குன்னு இப்போ மாறும். ஸோ டு யூ see a difference? உங்களோட சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா மசில் கம்மியாயிடும் உடம்புல அப்படின்னு. Do you see that? I could see that. You don't feel strong enough இப்போ right now compared to your best self? Yeah, that's there. Okay. பட் நான் அதுவும் மீறி நான் இப்போ ஓரளவுக்கு நான் வந்து I used to walk, I used to do all that. நான் சொன்னேனே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன். ஆமாம், ஏதாவது ஒன்று இல்லை எனக்கு ஒன்றுமே பண்ணலன்னா அந்த மைண்டு நமக்கு வந்து you have to let that out இல்லை. ஸோ அது வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். I used to go for a walk and just ஒரு 1 hour walk பண்ணுவேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி I used to do. Okay. அண்ட் பெரிய டயட் ஃபாலோலாம் பெருசாக பண்ணல, தேவையில்லை. இது அதே வெயிட்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் ஐ நீடட் லிட்டில் கொஞ்சம் ஃப்ளாபியாக இருக்கணும், நாட் தட் ஆன் த ஃபிட்டர் சைட். ஓகே. ஸோ அதனால் அந்த இதுதான் பண்ணிட்டு. சினிமாவுக்கு ஒரு ரோலுக்கு ரெடி ஆகாத சமயத்தில் ஒரு வாரத்தில் எவ்வளோ டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? ஆல்மோஸ்ட் எவ்ரி டேமா, ஒன்லி சண்டே. பட் சண்டே கூட sometimes I just because I do around like morning cardio, evening workout every day. So Sunday of course one day will be a break, but 6 days at least minimum I used to hit the gym. Okay. And no matter what. If it is about nutrition, on an average நீங்க வந்து small meals நிறைய times எடுக்கிற பர்சனா இல்ல big meals fewer times எடுக்கிற பர்சனா? Small meals தான் நிறைய times. Yeah, அதான் நிறைய times எடுக்கிறது. பட் அதான் சொன்னேன், it depends on am I gaining weight or gaining mass or I'm on a lean muscle trackன்றது தான். அதுவும் நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பேன். Okay, so that was my other thing I wanted to ask. இப்போ நிறைய weight lose பண்றவங்களுக்கு you know the path
calorie restriction and diet and everything. இப்போ உங்க பாடி ஃபேட்டே கம்மியா இருக்கும்போது isn't it getting harder, especially when the body gets used to it? கட்ல இருந்து மசில் அப் பண்ணி திருப்பி மசில் அப்ல இருந்து கட் பண்றதுங்கிறது இல்லை, இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஒன்லி பிகாஸ் பட் நான் சொன்ன மாதிரி யூ ஒன்ஸ் யூ நோ யோர் பாடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 days டைம் கொடுத்தாங்கன்னா ஐ கேன் லூஸ். 10 daysல you can 10 to lose 15 days டைம் கொடுத்தாங்கன்னா அந்த சர்ரன் அட்லீஸ்ட் ஒரு Visible abs வர ஃபிசிக்கல் நான் ஆப்ஸ்ன்னு சொல்ல ஜென்ரலாக ஒரு மாதிரி நம்ம பல்க்டப்பாக இருக்கோம்ல, சரி இன்னும் கொஞ்சம் லீன் லுக் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 10 to 15 days ஐ ட்ரை டு கார்டியோ மட்டுமே அடிப்பேன் நான். ஓகே. ஸோ அந்த ஒரு அண்ட் வி நோ இல்லை ஹெவி வெயிட் போடாமல் சும்மா லைட் வெயிட் போட்டு அந்த ஒரு இது ஒரு 15 to 20 days லைக் விசிபிளாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஓவர் த இயர்ஸ். So what about nutrition? அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிடுவீங்க இல்லையா? கார்ப் கம்ப்ளீட் கட். நார்மலி நார்மல். நீங்க வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சா? இல்லை, இப்போ பாலா சார் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருல்ல. ஸோ அதனால் நவ் ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட். பட் அதே மாதிரி நான் ரொம்பவும் மீறி போகல. நாட் லைக் ரொம்ப எல்லா மீலும் ரைஸு அது மாதிரிலாம் இல்லை. மேபி டேஸ்ட்டுக்கான விஷயங்கள் நம்ம சாப்பிடணும் முன்னாடிலாம் டச்சே பண்ண மாட்டேன். ஸோ இப்போது ஐ டூ ஆல் தட். சீட் மீல்? Yeah, cheat meal when in the gym, when you're hitting the gym, I do once in a week. Yeah, once in a week. 100%. What is your cheat meal? Biryani, Amma's fish curry and rice. அம்மாவோட இதெல்லாம் அப்போதான் because அவங்க பயங்கரமான குக்கு. ஆர்த்தி குக்ஸ், பட் அம்மாஸ் குக்கிங் வேற லெவலு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் தான் சரி ஓகே, பிகாஸ் ஷி ஃபீல் ஸோ பேட் தட் அவங்க எப்போ குக் பண்ணாலும் நான் இல்லைம்மா நான் சாப்பிடல, ஐ லவ் திஸ் ஐ லவ் தட்னு சொல்லிட்டு சும்மா சாமன் சாப்பிடுவேன். protein. So only that, no. So she feels really bad. So அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக I'll eat. So and what is the one food 365 days of the year நீங்க சாப்பிடுற ஃபுட்னா எது? Chicken. You just can't survive without it. It's not that நம்ம regime bodyக்காக we have to அந்த ஒரு portion of chicken and seafood I can take it any time of the day. I can go same meal எனக்கு கொடுத்தா கூட நான் I can go because எனக்கு அது பழகிடுச்சுல. ஸோ அந்த ஒரு தடவை நம்ம அந்த ஒரு பழக்கம் இருந்ததுனால we don't get bored. அது ஒரு மாதிரி ஓகே இதுக்கு நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஒன்று புஷ் பண்ணிடும்ல. டேஸ்ட்டு அதில் கொஞ்சம் பண்ணுவீங்களா? ஓகே. அதில் வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று வந்து சம்டைம்ஸ் கிரில்டு, ஒன்று வந்து பாயில் பண்ணி பெப்பர் போட்டு வெஜிடபிள்ஸோட, ஆர் ஆர்த்தி டஸ் இஸ் லைக் அ சூப். ஓ நைஸ், இன்ட்ரெஸ்டிங். லைக் அ சூப். ஸோ ஐ ஜஸ்ட் சாலட் சிக்கன் சால்மன் கொடுத்துட்டா நீங்கள் யூ வில் பி ஹாப்பி வேர் எவர் யூ ஆர். Yep. அவ்வளோதான். யுவர் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். எக்ஸ் மேபி ஐ கேன் இன்க்ளூட். Egg whites, yeah, of course. Egg whites in the morning. Okay, great. And how many hours of sleep do you get in a day average? Minimum 6 to 6.5 hours is ரொம்ப டீடியஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா. இல்லைனா somehow I balance it. இப்போது சம்டைம்ஸ் ஷூட் இல்லை, லேட் ஆகிடுச்சு, ஐ ஸ்லீப், ஐ வேக் அப் 4-5 hours தான் இருக்குன்னா மேபி சம்டைம்ஸ் ஐ புஷ் மை செல்ஃப் டு ஸ்லீப் another 2 hours அப்புறமா during the day. Okay. So to balance it off. So at least ஒரு 8 hours aim பண்ணிடுங்க. 8 hours aim பண்ணணும். What is your sleep time and wake up time every day? நம்ம இண்டஸ்ட்ரியில் அது இல்லை ஷூட்டிங் இல்லாத சமயத்தில். ஷூட்டிங் இல்லாத சமயத்துலையும் அரௌண்ட் 10:30-11. Okay, that's not bad. Yeah, 10:30-11. Sometimes push myself 11 o'clock. Wake up at my own time. நான் ஷூட்டிங் இல்லைன்னா I take my time. Okay. And you're a morning workout person or an evening workout person? Night workout person. அதுக்கப்புறம் போய் தூங்க முடியுமா உங்களுக்கு? எனக்கு I was used to it because I used to do a lot of night workouts. Because அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா the whole gym அப்போ வந்து என்னோட ஜிம் நான் ரெடி பண்ணல. So I used to go வெளியில் ஒரு ஜிம். So எனக்கு மட்டும் it will be opened. At 10-11 in the night? Midnight till 2. இதுன்னு சல்மான் கான் பண்ற மாதிரி இருக்கு. That's what I've heard. That's how I used to work out. I used to go in by 11. I used to 1:30 2 ஆகும். Then I'll come back, sleep. அந்த டைம் அப்புறமா lot of people say, sir, is it okay அப்படின்னாங்க. பட் எனக்கு அது வந்து இதுவாக தெரியல. பட் தென் ஐ ஸ்லைட்லி ஷிஃப்டட் பிகாஸ் அது ஏதோ நைட் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் உடம்பு ஒரு நிறைய பேர் தப்பாக ஏதாவது எடுத்துக்க போகிறாங்க. நம்ம போகிறது என்னென்னா ப்ரைவசி
அண்ட் ஃபோன்ஸ் இல்லை. ஆமா. ஸோ only me myself and my trainer, அவங்களும் பாவம் சம்டைம்ஸ் டு கம் நைட். பிகாஸ் நான் ஷூட்டு முடிச்சிடுவேன், நைட் ஷூட்ஸ்னால் முடிச்சுட்டு ஐ டு கம். இல்லைன்னா அந்த அரௌண்ட் 10:30 ஆரம்பிப்பேன், 9 ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி. பட் மோஸ்ட்லி இந்த ஈவினிங்ஸ் தான். அப்புறம் தென் ஐ ஷிஃப்டட் லைக் மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படி மாற்றி ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அண்ட் ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் வாட் இஸ் லைக் யோர் ஏஎம் ரொட்டீன்? காலையில் எழுந்து நீங்கள் ஒரு do you have something like நான் மெடிடேட் பண்ணுவேன், I'll go and take a walk, I'll do this, I'll do that, I'll start my day with water. Do you have some things? Yeah, I do. I start my day with நெல்லிக்காய் juice. Okay. That's my first நெல்லிக்காய் shot. ஆமாம், அதில் I start off. Then I go for a walk. If I'm treadmill-லையோ இல்லை வெளியிலையோ, generally I just take my dog out for a walk. And முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் the morning I'll have some juice or with egg whites. Breakfast is egg whites. Okay. Always. Okay. With some little greens. Okay. So அதை முடிச்சதுக்கப்புறம் மிட் தான் அந்த ஜூஸ் சொன்னேன். Right. And then afternoon again I have my chicken and greens again. Finish off with that. இது வந்து நான் சொல்கிறது சிக்கன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ கெய்னிங் மோர்னா போர்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லைனா வெரி மைல்டு போர்ஷன். ஓகே. அண்ட் தென் ஈவினிங் ஐ ஹேவ் அ சூப் ஆர் அ சாலட். தென் நைட் அகெயின் சப்பாத்தி, சிக்கனே வேறு ஃபார்மெட்டில், இல்லை ஃபிஷ். ஐ கோ இன் ஃபார் அ ஃபிஷ். சப்பாத்தி இல்லைன்னா வெறும் ஃபிஷ்ஷு, கிரில் ஃபிஷ்ஷு, இல்லைனா ஸ்டீம் ஃபிஷ். ஆர் இந்த நைட் இட்ஸ் மச் ஈஸியர் அப்படின்னு ஐ ஃபெல்ட். இது நான் கண்டினியூஸாக பண்ணும் போது தான் எனக்கு இப்போ நீங்கள் என்ன இருந்தால் லுக்கெல்லாம் பார்க்கும் போது I was in this routine. பட் நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக்கே எடுத்துக்க மாட்டீங்களா? ப்ரோட்டீன் ஷேக் ஒரு தடவை ஒரு ஸ்கூப் மட்டும் I should take while I was after my workout. After my workout. Immediately after my workout I just should take. And has there ever been a phase when you had to be a vegetarian and handle this? I know, I've seen you like that. How did you handle? Is it possible? அதுதான் நான் கேட்க வரேன். இல்லை, யூ கேன். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். பட் என்னால் முடியாது. எனக்கு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஏன்னா என்னால் முடியாது. ஒத்துக்கணும்ல, சொல்கிறாங்க எல்லாரும் தே கேன், தே பில்டிங். பட் தட்ஸ் குட். தே ஃபைண்டிங் தே வே, தட்ஸ் குட். பட் எனக்கு வந்து என்னமோ ஒரு மைண்ட் செட். I am a vegetarian. Oh, sorry, no, literally I wanted to ask. இல்லை, while building muscle and அது என்னமோ தெரியல, மித்தா என்னன்னு தெரியல. Beginningலேருந்து it's true. நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே I can never come match up to a person who is eating meat. நல்ல வேலை நான் நீங்கள் வெஜிடேரியன் நான் கொஞ்சம் அப்படியே சொல்கிறதா வேணாமா? நீங்கள் மலைக்கு போடும்போது என்னதான் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு இல்லை. அகெயின் இட்ஸ் கிரீன்ஸ், வேற என்ன, பருப்பு, டோஃபு, பன்னீர் வித் சப்பாத்தி. மார்னிங் அகெயின் கோதுமை தோசை, இது சன்னா. ஸோ இது மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படியே. இப்போ ஈவினிங் நீங்கள் சொல்கிற மாதிரி வில் ஹேவ் சம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் சம்திங். ஒரு தாளிச்ச ஸ்ப்ரவுட்டு நல்ல ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க அம்மா. திருப்பி ப்ரோட்டீன் ஷேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பீங்களா? அது கண்டிப்பாக இருக்கும். ப்ரோட்டீன் ஷேக் இருக்கும். அண்ட் பட் இட் இஸ் கொஞ்சம் டஃப் ஃபேஸ் தான். பட் ஐ ப்ரிஃபர் நான்வெஜ் பண்ணும்போது தான் எனக்கு என்னமோ மென்டலாக என்னன்னு தெரியல. பிகாஸ் தேர் ஆர் பாடி பில்டர்ஸ் ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்டு இது பண்ணுற பாடி பில்டர்ஸும் இருக்காங்க, சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்மளால் முடியாது. Yeah, and it's nice to know that through an expert like you. Finally, I think 2024 has opened out beautifully for you. Thank you. And thank you for taking me and the audience to the world which we never saw. உங்களை பத்தி தெரியாத சில விஷயங்கள் புதுசா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. Oh, thank you. Thank you for that. It was lovely talking to you. Thank you. And hope we meet again soon. Absolutely. Yeah. Thank you. Bye.